நேபாளத்தின் வடக்கே பாயும் பூதே கோஷி ஆற்றில் திடீரென பெருக்கெடுத்து ஓடிய பெருவெள்ளம். வணக்கம், நியூஸ் தமிழ் செய்தி. பாலங்கள், சாலைகள், வாகனங்கள், மின்கம்பங்கள் அடித்து செல்லப்பட்டதால் பெரும் பாதிப்பு. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்க தீவிர நடவடிக்கை. 105 இந்தியர்கள் உட்பட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் 291 பேர் மாயம் என தகவல். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்கள் 57 பேர் யார் யார் என்ற விவரங்கள் வெளியீடு. சுற்றுலா சென்ற 57 பேரில் 20 பேர் பத்திரமாக மீட்பு. நேபாளத்தில் வெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்டு தமிழர்கள் 20 பேர் திமூர் பாதுகாப்பு படை முகாமில் தஞ்சம். வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை மூலம் மீட்பு பணிகள் நடைபெறுவதாக அமைச்சர் தென்னரசு தகவல். தமிழர்கள் 57 பேரை ஆன்மீக சுற்றுலாவுக்கு அழைத்துச் சென்ற கும்பகோணம் டிராவல்ஸ் நிறுவன உரிமையாளர். நேபாளத்தில் மிகப்பெரிய வெடிப்பும் அதனைத் தொடர்ந்து தூசி மண்டலமும் ஏற்பட்டதாக தகவல். நேபாள பெருவெள்ளத்தில் மாயமான பலரை இன்னமும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. சுற்றுலா பயணிகளை செல்போனில் தொடர்பு கொள்ள முடியாத சூழல் இருப்பதாக கவலை. நேபாளத்திற்கு சுற்றுலா சென்று வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களை மீட்க துரித நடவடிக்கை என தமிழக அரசு தகவல். மத்திய அரசின் தூதரகம் மூலம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அறிவிப்பு. திடீரென ஏற்பட்ட வெள்ளத்தால் சீறி பாய்கிறது நேபாள நாட்டின் பௌதே கோஷி ஆறு. ஆற்றின் இரு கரைகளில் உள்ள ஊர்களில் வீடுகள் அடித்து செல்லப்பட்டன. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி உள்நாட்டைச் சேர்ந்த 93 பேரை காணவில்லை என அந்நாட்டு அரசு அறிவிப்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு பேரிடர் மீட்புக் குழுக்கள் அனுப்பி வைப்பு. நேபாளத்தில் இயற்கை சீற்றத்தின் கோர முகத்தை காண்பித்த பெருவெள்ளத்தின் சிசிடிவி காட்சி. உயிரை கையில் பிடித்துக் கொண்டு சாலையில் ஓடிய மக்களை நொடி நேரத்தில் மூடி விழுங்கிய வெள்ளம். பெருவெள்ளத்திற்கு நிலநடுக்கமே காரணம் என நேபாளம் அரசு அறிவிப்பு. 4.4 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பனிப்பாறை உடைந்து பெருவெள்ளம். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் 40 கிராமங்களில் பெரும் பாதிப்பு என தகவல். பௌதே கோஷி ஆற்றின் குறுக்கே இருந்த 19 பாலங்கள், 11 நீர் மின் நிலையங்கள் முற்றிலுமாக சேதம். நேபாளத்தில் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நுவோகோட் மாவட்டத்தின் கழுகுபார்வை வீடியோ காட்சி. ஆற்றங்கரையோரம் உள்ள குடியிருப்புகளை சுற்றிலும் சேரும் சகுதியுமாக காணப்படும் கோரம். நேபாள பிரதமர் பாலேந்திர ஷாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரதமர் மோடி ஆலோசனை. பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்துக்கு தேவையான உதவிகளை இந்தியா செய்யும் என பிரதமர் மோடி உறுதி.
பெருவெள்ளத்தால் பாதித்த நேபாளத்திற்கு உதவிக்கரம் நீட்டும் இந்தியா. விரைவில் நிவாரணப் பொருட்களை அனுப்ப தயாராகி வருவதாக தகவல். நேபாளத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்தியர்களை மீட்க விமானங்களை அனுப்புகிறது இந்திய அரசு. ராணுவத்தின் C-17, C-130 ரக விமானங்கள் மூலம் இந்தியர்களை அழைத்து வர உள்ளதாக தகவல். நேபாளத்தில் வெள்ளத்தில் சிக்கி வெளிநாட்டினர் 133 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதாக நேபாள அரசு தகவல். மீட்கப்பட்ட 133 பேரில் தமிழர்கள் 20 பேர் உள்ளதாக அறிவிப்பு. நேபாளத்தைப் போலவே திபெத் நாட்டிலும் பெருவெள்ளத்தால் சேதம் என தகவல். வெள்ளம், மண் சரிவுகளில் சிக்கி உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக திபெத் அதிகாரிகள் தகவல். நேபாளத்தில் பீகார் வழியாக பாயும் கோசி, கண்டக், பாகமதி ஆறுகளில் பாய்கிறது பெருவெள்ளம். கரை கடந்து பாயும் வெள்ளப்பெருக்கில் 8 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டது வெள்ள அபாய எச்சரிக்கை. மேட்டூர் அணையை திறந்து வைக்க முதலமைச்சர் விஜய் வருகை தர உள்ளதாக தகவல். மேட்டூர் அணையில் மேற்கு மண்டல IG ரம்யா பாரதி மற்றும் அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு. மேட்டூர் அணை திறக்கும் தேதியை முதலமைச்சர் விஜய் முடிவு செய்வார் என அமைச்சர் செங்கோட்டையன் தகவல். அணையின் நீர்மட்டம் மெல்ல மெல்ல உயர்ந்து வரும் நிலையில் விரைவில் பாசனத்திற்கு நீர் திறக்க வாய்ப்பு. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 89 அடியை தாண்டியதால் காவிரி டெல்டா விவசாயிகள் மகிழ்ச்சி. விரைவில் 90 அடியை எட்டும் போது பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும் என எதிர்பார்ப்பு. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிக்காக 42 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் பணிகளை மேற்கொள்ள தமிழக நீர்வளத்துறை அமைச்சகம் நடவடிக்கை. கர்நாடக மாநிலத்தில் தமிழர்கள் 3 பேரை வனத்துறை திட்டமிட்டு கொன்றுள்ளதாக அன்புமணி குற்றச்சாட்டு. மிக நெருக்கத்திலிருந்து திட்டமிட்டு கொன்றவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். தமிழக சட்டசபையில் லாவணி கச்சேரி நடைபெறுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சண்முகம் கண்டனம். ஆக்கப்பூர்வமாக பேசாமல் ஒருவருக்கொருவர் தங்கள் கட்சியின் புகழை பாடுவதாகவும் சாடல். பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற எச்சரிக்கை உணர்வோடு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமான முறையில் செயல்பட வேண்டும். ஆனால் மாறாக லாவணி கச்சேரி என்பது அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் தரிசனம் செய்ய முடியவில்லை என பக்தர்கள் குமுறல். அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷை முற்றுகையிட்டு சரமாரியாக புகார். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு அதிகாரிகள் நியமனம். 15 மண்டலங்களுக்கும் 15 IAS அதிகாரிகளை நியமித்து உத்தரவிட்டது தமிழக அரசு. சென்னைக்கு மண்டல வாரியாக 7 பொறுப்பு அமைச்சர்களை நியமித்தது தமிழக அரசு. 15 மண்டலங்களையும் ஒருங்கிணைக்க அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு பொறுப்பு. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்திற்காக மத்திய அரசு சுமார் 5100 கோடி ரூபாயை தரவில்லை என தமிழக அரசு தகவல். நிலுவையில் உள்ள தொகையை விடுவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தாவேக கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு மதிமுகவின் வைகோ குறிவைப்பதாக தகவல்.
கம்யூனிஸ்டுகளிலிருந்து ஒருவரை ஒருங்கிணைப்பாளராக்க காங்கிரஸ் விரும்புவதாகவும் தகவல். ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஏடிஎம்ஐ கொள்ளையடித்த கும்பல் தெலுங்கானாவில் தப்பியோடி தலைமறைவு. துப்பாக்கிகளை காட்டி போலீசை மிரட்டிவிட்டு தப்பிய கும்பலை பிடிக்க தேடுதல் வேட்டை. சென்னை யானைக்கவுனியில் விஷவாயு சுவாசித்த தந்தை மகன் பலி. கிணற்றை தூர்வாரும் பணியில் ஈடுபட்ட போது விபரீதம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வீடு புகுந்து தந்தை மகனை வெட்டி கொலை செய்ய முயற்சி. பழிக்கு பழியாக 15 இருசக்கர வாகனங்கள் 3 ஆட்டோக்கள் நொறுக்கப்பட்டதால் பதற்றம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் 300 அடி நீள தேசிய கொடியுடன் ஊர்வலமாக வந்த பள்ளி மாணவ மாணவியர். பாலியல் குற்றங்களுக்கு எதிரான விழிப்புணர்வை உருவாக்க வலம் வந்தனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் 300 ஆண்டுகள் பழமையான திருத்தேருக்கு பதிலாக புதிய தேர் செய்யும் பணி. 4,25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திருத்தேர் செய்யும் பணியை தொடக்கி வைத்த அமைச்சர்கள் தென்னரசு, ரஞ்சித் குமார். கேரளாவில் ஆர்ப்பரித்து கொட்டும் அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி. தென்மேற்கு பருவமழை காரணமாக நீர்வரத்து அதிகரிப்பு. கர்நாடக மாநிலத்தில் விஜயபுரா மாவட்டத்தில் ஏரியிலிருந்து 6 பேரின் சடலங்கள் மீட்பு. 6 பேரும் கொல்லப்பட்டார்களா என்பது குறித்து விசாரிக்கிறது காவல்துறை. ஆந்திர மாநிலம் திருப்பதி அருகே 4 மாடி கட்டடம் இடிந்து விழுந்து விபத்து. கட்டட இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தீவிரம். உத்தரப்பிரதேசத்தின் ஷாஜகான்பூர் மாநகராட்சியில் லஞ்ச பணத்தை நேர்மையாக பிரித்துக் கொள்ள உறுதிமொழியேற்ற கவுன்சிலர்கள். கையில் கங்கை நீர் ஏந்தி சபதம் ஏற்றவர்களின் காட்சிகள் வெளியானதை அடுத்து விசாரணைக்கு உத்தரவு. தீயணைப்பு வாகனத்தின் மூலம் காரை சுத்தம் செய்த மத்திய பிரதேச மாநில பாஜக எம்எல்ஏ. சம்பவம் நடைபெற்ற போது வீட்டில் இல்லை எனவும் கார் ஓட்டுநரிடமே விசாரிக்க வேண்டும் எனவும் ராமநிவாஸ் ஷா எம்எல்ஏ விளக்கம். டெல்லியிலும் தொடங்கப்பட்டது மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கும் திட்டம். லக்ஷ்மி யோஜனா திட்டத்தை தொடக்கி வைத்தார் முதலமைச்சர் ரேகா குப்தா. அமெரிக்காவின் மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் RSS தலைவர் மோகன் பகவத் உரையாற்றவுள்ள நிகழ்வுக்கு நியூயார்க் நகர மேயர் மம்தானி எதிர்ப்பு. மக்களிடையே பிரித்தாளும் சூழ்ச்சியை உண்டாக்கும் கொள்கை கொண்ட அமைப்பு என கண்டனம். Indian American, but also as the mayor of a city that believes deeply in the belonging of each and every person, no matter their color, their creed, their religion, their faith, wherever they're from. Should the rally be canceled, though, at MSG this weekend? I don't support the rally, but I don't know if the city has any jurisdiction on canceling. ஈரானுடன் எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபட்டதாக இந்தியாவின் 4 நிறுவனங்கள் மற்றும் 3 தனிநபர்கள் மீது அமெரிக்க பொருளாதார தடை. சதாசிவா ஓவர்சீஸ், PP Softec, பிராக்டிஸ் இன்ஃப்ரா இம்பெக்ஸ், போர்டிஸ் பார்ட்னர்ஸ் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை. சர்வதேச கிரிக்கெட் டெஸ்ட் பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசை பட்டியலில் முதலிடத்தை பிடித்தார் ஆஸ்திரேலிய வீரர் மிச்சல் ஸ்டார்க். இதுவரை முதலிடத்தில் இருந்த இந்திய பந்து வீச்சாளர் பும்ராவை பின்னுக்கு தள்ளி முதன்முறையாக நம்பர் 1 பந்து வீச்சாளர் ஆனார்.
சேலம் ராஜகணபதி கோவிலில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு தீர்த்தக்கூட ஊர்வலம். செண்டை மேளம் முழங்க யானை, குதிரை, ஒட்டகங்களுடன் ஊர்வலமாக வந்த மகளிர். மதுரையில் நடிகை கயாடு லோகரை காண திரண்ட ரசிகர்கள் கூட்டம். கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் காத்திருந்து கைத்தட்டி உற்சாகம். பாரம்பரிய உடையணிந்து அசத்தலாக ஓணம் கொண்டாடிய மலையாள நடிகைகள். இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்துள்ள வீடியோக்கள், புகைப்படத்துக்கு குவியும் லைக்ஸ். திருக்காக்கரை கோவிலில் ஓணம் பண்டிகையின் ஹைலைட்டான சத்யா விருந்து கூலாகலம். மனமணக்கும் ஓணம் சந்தியா விருந்தில் திரளான மக்கள் உற்சாகமாக பங்கேற்பர்.